எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டில் ஒரு ஹெல்த்தியான ஸ்பைசி மட்டன் கீமா மசாலா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியான ரெசிபி. இந்த மட்டன் கீமா மசாலா கறி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 750 கிராம் மட்டன் கீமாவை போட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா 4 வாட்டி வாஷ் பண்ணி ஸ்ட்ரெயினரில் ஊற்றி வச்சிடணும். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, 4 லவங்கம், 4 ஏலக்காய் சேர்த்து கடாயில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர மட்டும் வறுக்கணும். இது நல்லா ரோஸ்ட் ஆன உடனே இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சு வச்சிடணும். இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு கல்பாசி, பொடியாக நறுக்கி வச்சுக்கிற வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா வதக்கிக்கணும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போது பொடியாக நறுக்கி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக மட்டும் நல்லா குக் பண்ணிக்கணும். கூடவே 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா பாயிலிங் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வரணும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் கீமாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மட்டன் கீமாவை ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதேமாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணோன்னா மட்டனில் ஜூஸி கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இனிமேல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடியை போட்டு 4லேருந்து 5 விசில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிற ஸ்பைசஸை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இப்போது 4 விசில் ஆன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ஸ்பைசி பவுடரை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொத்தமல்லி தூணா நம்மளோட மட்டன் கீமா மசாலா ரெடி. ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.